என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து கடந்த நாளெல்லாம் ஒரு தந்தையை போல் என்னை தூக்கி சுமந்தீங்களே? நான் தூரத்தில் இருந்தாலும் என்னை நீங்க அறிஞ்சிங்க ஐயா. ஆண்டவரே, நான் தேவையோடு இருந்த நேரங்களில் எல்லாம் என் தேவையை சந்திச்சிங்க ஐயா. எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீங்க ஐயா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்துல இந்த ஆண்டவரை பார்க்கலாமா? ஆண்டவரே, என்னை நீர் அறிந்தவரா, என் உள்ளம் புரிந்தவராய், தாயினும் மேலானவராய் என் வாழ்க்கையில நான் நிறைய நேரம் யோசிச்சேன் ஐயா. நான் நிறைய நேரம் யோசிச்சிருக்கிறேன் ஆண்டவரே. என்னை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்களே, என் வாழ்க்கை இப்படியே இருக்குதே, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராதா? என் வாழ்க்கையில என் தேவைகள் சந்திக்கப்படாதா? என் வாழ்க்கையின் நிலை மாறாதா? நான் நிறைய நேரம் யோசிச்சையா. நான் நிறைய நேரம் யோசிச்சேன் ஆண்டவரே. நான் வேண்டினவர்கள் என்னை கைவிடலாம், நான் நம்பினவர்கள் என்னை விட்டு தூர போகலாம். நான் கூப்பிடும் முன்னமே என்கிட்ட ஓடி வருகிற அன்பு தகப்பன் நீர் ஒருவர் மாத்திரமே. நான் கூப்பிடும் முன்னே என்னை தேடி வருகிற அன்பு தகப்பன் நீர் ஒருவர் மாத்திரமே. நீர் வருகிறவராய் அல்ல, என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவரா, சந்திக்கிறது மட்டும் இல்லை, என்னை தூக்கி சுமக்கிறவராய். ஒரு நாள் என் கையை விடுறதே இல்லையா. நீங்க ஒரு நாள் என் கையை விடுறதே இல்லையா. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க, என்னை ஒரு நாள் நீங்க கை விடுறதே இல்லையா, ஒரு நாள் என்னை கைவிடுறதே. என்னோட கூட சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். எத்தனை பேர் ஆண்டவரே, என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். ஓ, தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். ஆண்டவரை பார்த்து கையை தட்டி, தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். கையை தட்டி, இயேசுவே, தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தூரத்தில் இருந்தும் என்னை நீர் அறிகின்றீர், சோர்ந்திட்ட வேளையெல்லாம் புது பலன் எனக்கு அளித்தீர். தூரத்தில் இருந்தும் என்னை நினைவினை அறிந்தவர், சோர்ந்திட்ட வேளையெல்லாம் புது பலன் எனக்கு அளித்தீர். கண்ணீரை கணக்கில் வைப்பவர், எந்த கதறுதல் கேட்டறிந்தவர். ஆண்டவரே, கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்த கதறுதல் கேட்டறிந்தவர். கையை தட்டி, ஆண்டவரே, கண்ணீரை கணக்கில், உன்னுடைய கண்ணீரை கர்த்தர் கணக்கில் வைக்கிறவர், உன்னுடைய கதறுதலை கர்த்தர் கேட்கிறவர். விசுவாசத்தோடு கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்த கதறுதல் கேட்டறிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். விசுவாசத்தோடு தாயினும் மேலானவர், இயேசுவே, தாயினும் மேலானவர், ஆமென் ஆமென், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல்
தூக்கி சுமப்ப விசுவாசம் ஆண்டவரை பார்த்து தாயினும் மேலான என்னை தந்தை இப்ப தூக்கி சுமப்பவர் நெருக்கத்திலே நெருங்கி வந்திரே என் ஆதரவாய் அருகில் நின்றீரே நெருக்கத்திலே நெருங்கி வந்திரே என் ஆதரவாய் அருகில் நின்றீரே அன்பு இதயமே அணைக்கும் தெய்வமே அன்பு இதயமே அணைக்கும் தெய்வமே என் ஜீவனாளெல்லாம் உம்மை போற்றுவே என் ஜீவனாளெல்லாம் உம்மை போற்றுவே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆயுள்ளெல்லாம் உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆயுள்ளெல்லாம் உமக்கு ஆராதனை சுமை தாங்கியே இதுவரை சுமந்து வந்திரே இகுவாயிரே இதுவரை காத்து கொண்டிரே என்னை பாதுகாத்திரே சுமை தாங்கியே இதுவரை சுமந்து வந்திரே இகுவாயிரே இதுவரை காத்து கொண்டிரே என்னை பாதுகாத்திரே சத்தமா ஆராதனை உமக்கு ஆராதனை ஆயுள்ளெல்லாம் உமக்கு ஆராதனை ஆமே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆயுள்ளெல்லாம் உமக்கு என்னோடு கூட சேர்ந்த ஆண்டவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆயுள்ளெல்லாம் உமக்கு ஆராதனை சுமை தாங்கியே இதுவரை சுமந்து வந்திரே இகுவாயிரே இதுவரை காத்து கொண்டிரே என்னை பாதுகாத்திரே கருவினிலே என்னை கண்டிரே உந்தன் கரங்களினால் என்னை அணைத்தீரே கருவினிலே என்னை கண்டிரே உந்தன் கரங்களினால் என்னை அணைத்தீரே காக்கும் தெய்வமே கருணை உள்ளமே காக்கும் தெய்வமே கருணை உள்ளமே என் ஜீவனாளெல்லாம் உம்மை போற்றுவே என் ஜீவனாளெல்லாம் உம்மை போற்றுவே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆயுள்ளெல்லாம் உமக்கு உமக்கே ஆராதனை அவே ஆயுள்ளெல்லாம் உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கு என் கூட சேர்ந்து ஆராதனை ஆண்டவரே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை யார் மறந்தாலும் யார் வெறுத்தாலும் யார் என்னை தள்ளினாலும் ஒவ்வொரு நாள் என்னை தூக்கி சுமக்கிறவராய் ஒவ்வொரு நாள் என்னோடு இருக்கிறவராய் என்னை கருவில் கண்டவர் நீங்க இதுவரை நடத்தி வருகிறவர் நீங்க தானே ஆராதனை ஆராதனை ஆயுள்ளெல்லாம் உமக்கு ஆராதனை 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 ஆயுள்ளெல்லாம் உமக்கு ஆராதனை என்னோட சென் சுமை தாங்கியே இதுவரை சுமந்து வந்திரே யெகோவாயிரே இதுவரை காத்து கொண்டிரே என்னை பாதுகாத்திரே ஆமே சுமை தாங்கியே இதுவரை சுமந்து வந்திரே யெகோவாயிரே இதுவரை காத்து கொண்டிரே என்னை பாதுகாத்திரே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆயுள்ளெல்லாம் உமக்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆராதனை ஆராதனை ஆயுள்ளெல்லாம் உமக்கு ஆராதனை அப்பா ஆராதனை ஆயுள்ளெல்லாம் உமக்கு ஆராதனை
உமக்கே ஆராதனை. நெருக்கத்திலே நெருங்கி வந்திரே, என் ஆதரவாய் அருகில் நின்றிரே. அன்பு இதயமே அணைக்கும் தெய்வமே, அன்பு இதயமே அணைக்கும் தெய்வமே, என் ஜீவனாளெல்லாம் உம்மை போற்றுவே, என் ஜீவனாளெல்லாம் உம்மை போற்றுவே. உங்களை போற்றுவோம் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் என் ஜீவனாளெல்லாம் உங்களையே போற்று, ஜீவனாளெல்லாம் உங்களையே போற்றுமையா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய்? பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு முன்னாடி 3 பேர் எதிர்த்து நின்னாங்க. அவங்க நினைச்சிருக்கலாம் நம்ம என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு. ஆனா அவங்க அப்படி நினைக்கல. பிரியமானவர்களே, ஒன்று மட்டும்தான் தெரியும், நாங்கள் உயிரோடு இருந்தாலும் சரி மரிச்சாலும் சரி எங்க ஆண்டவரை தவிர வேற யாரையும் நாங்கள் வணங்கவே மாட்டோம். இதுதாங்க விசுவாசம். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை நீங்க தான் ஐயா, எந்த நேரத்திலையும் நீங்க தான் ஆண்டவரை, நீங்க தான் ஆண்டவரை. 3 பேரை தூக்கி போட்டாலும் 4வதா ஒரு ஆள் வந்தார் காக்கிறவராய். அல்லேலூயா. நம்ம இத்தனை நாளாய் காத்தவர் அவர் தான், நம்ம இத்தனை நாளாய் நடத்தி வந்தவர் அவர் தான். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. பிரியமானவர்களே, நம்மை ஒப்பு கொடுப்போம். கத்தரை மட்டும் நடத்தி வந்தபடியால் தொடர்ந்து கத்தர் நம்மை நடத்தும்படி நம்ம எல்லா கத்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அந்த நம்ம ஒவ்வொருவரையும் கத்தரை ஆசீர்வதிக்கும்படி தொடர்ந்து கத்தர் நம்மோடு இருந்து நடத்தும்படி நம்ம எல்லா கத்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நம்பி ஆராதிக்கிற அன்பு ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி. இதுவரை எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துங்கய்யா. உங்கள் அன்பு கடை எங்கள் கூட இருக்கட்டும். தொடர்ந்து எங்களை நீங்கள் நடத்துங்க. நாங்கள் ஒன்றுமே இல்லை தகப்பன, என்னை முழுமையாயும் பாதத்தில் தாழ்த்துகிறேன். என்னோடு நீங்கள் பேசுங்க. கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய். ஆசீர்வதி வழிநடத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபங்களும் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். உட்கார். நீங்க செய்த நன்மையை மறக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? பாடலாமா? இப்ப எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நான் சொல்றத அப்படியே பின்னாடி சொல்லுங்க. நீங்க செய்த நன்மையை மறக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், அதனால தான் நான் பாடுறேன். அல்லேலூயா. உங்களுக்கும் செஞ்சிருக்கிறாரா? நிறைய 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 நம்ம சொல்லவே முடியாது இல்லையா? எங்கேயோ இருந்த நம்ம இங்கே உட்கார வச்சிருக்கிறார், அதுவே பெரிய அற்புதம். என்னை மறவாமல் நினைத்தவரே நன்றி, உமக்கு மனதார சொல்லுவேன் நான் நன்றி. எல்லாம் தமிழ் தெரியும்ல, தெலுங்கு தான் கொஞ்சம். லிரிக்ஸ் பாருங்கம்மா, லிரிக்ஸ் చూసి అందరూ పాడాలి. సరేనా? சூப்பர். கத்த நல்லவர். போயிடலாமா? இன்னொரு வாட்டி என் கூட சேர்ந்து மியூசிக் எல்லாம் பாடலாம். நீங்க செய்த நன்மையை மறக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? இன்னொரு வாட்டி. நீங்க செய்த நன்மையை மறக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? சத்தமா. நீங்க செய்த நன்மையை மறக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? என்னை மறவாமல் நினைத்தவரே நன்றி, உமக்கு மனதார சொல்லுவேன் நான் நன்றி. என்னை மறவாமல் நினைத்தவரே நன்றி, உமக்கு மனதார சொல்லுவேன் நான் நன்றி. போயிடலாமா? ரெடி? 1 2 3 கோ. நீங்க செய்த நன்மையை மறக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? நீங்க செய்த நன்மையை மறக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? என்ன மறவாமல் நினைத்தவரே நன்றி,
உமக்கு மனதார சொல்லுவேன் நான் நன்றி. நீ மறவாமல் நினைத்தவரே நன்றி. உமக்கு மனதார சொல்லுவேன் நான் நன்றி. நீங்க செய்த நன்மைய மறக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? நீங்க செய்த நன்மைய மறக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? ஓகே, இது பல்லவி. அடுத்த சரணத்துக்கு போயிடலாமா? ஆபத்தோடு நான் தவித்து நிற்கையிலே, யார் உதவுவாரோ என்று எதிர்பார்க்கையிலே, உம் கரம் என்னை தேடி வந்ததையா, என் கஷ்டம் எல்லாம் காணாமல் போனதையா. பாடலாமா என் கூட சேர்ந்து? மியூசிக் இல்லாம. ஆபத்தோடு நான் தவித்து நிற்கையிலே, யார் உதவுவாரோ என்று எதிர்பார்க்கையிலே, ஆபத்தோடு நான் தவித்து நிற்கையிலே, யார் உதவுவாரோ என்று எதிர்பார்க்கையிலே, உம் கரம் என்னை தேடி வந்ததையா, உம் கரம் என்னை தேடி வந்ததையா, என் கஷ்டமெல்லாம் காணாமல் போனதையா, என் கஷ்டமெல்லாம் காணாமல் போனதையா. போயிடலாமா? ரெடி, 1 2 3 go. ஆபத்தோடு நான் தவித்து நிற்கையிலே, யார் உதவுவாரோ என்று எதிர்பார்க்கையிலே, ஆபத்தோடு நான் தவித்து நிற்கையிலே, யார் உதவுவாரோ என்று எதிர்பார்க்கையிலே, உம் கரம் என்னை தேடி வந்ததையா, உம் கரம் என்னை தேடி வந்ததையா, என் கஷ்டமெல்லாம் காணாமல் போனதையா, என் கஷ்டமெல்லாம் காணாமல் போனதையா. என்னை மறவாமல் நினைத்தவரை நன்றி. மனதார சொல்லுவேன் நான் நன்றி. என்னை மறவாமல் நினைத்தவரை நன்றி. ஆமே, மனதார சொல்லுவேன் நான் நன்றி. நீங்க செய்த நன்மைய மறக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? க்ளோரி. நீங்க செய்த நன்மைய மறக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? அடுத்து, ஒன்றுமே இல்லாமல் இருக்கையிலே, யார் உதவுவாரோ என்று எதிர்பார்க்கையிலே, என்னையும் தேடி நீர் வந்ததாலே, இதுவரை வாழ்கிறேன் உன் கிருபையாலே. அல்லேலூயா. ஆமாவா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒன்றுமே இல்லாம இருக்கையிலே, யாராச்சும் உதவுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கையிலே, என்னையும் நீ தேடி வந்ததாலே, இதுவரை வாழ்கிறேன் உன் கிருபையாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, என்ன நீங்க தேடி வந்தீங்க. அதுதான் என்ன நான் நினைச்சேன், அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, இவங்க உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்க. இல்லைங்க, ஆண்டவரே நம்ம தேடி வந்தார். அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருந்தா எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. கையை தட்டி ஆண்டவரே, அவர் நம்ம கூட இருந்துட்டா போதும், எல்லாரும் நம்ம கூட. அல்லேலூயா. என் கூட சேர்ந்து இன்னொரு வாட்டி மியூசிக் இல்லாம. ஒன்றுமே இல்லாமல் இருக்கையிலே, இந்த நிலை மாறாத என்று நான் நினைக்கையிலே, என்னையும் தேடி நீர் வந்ததாலே, உம் கிருபை என்னை தேடி வந்ததையா, என் கஷ்டமெல்லாம் காணாமல் போனதையா. கஷ்டமெல்லாம் மாறப்போகுது. அல்லேலூயா. ஆமா, இந்த பழைய வருஷத்துல இருந்தது புதிய வருஷத்துல இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோடு, ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரை பாடலாமா? என் கூட சேர்ந்து? ரெடி, 1 2 3 go. ஒன்றுமே இல்லாமல் இருக்கையிலே, மாறாத என்று நான் நினைக்கையிலே, ஒன்றுமே இல்லாமல் இருக்கையிலே, இந்த நிலை மாறாத என்று நான் நினைக்கையிலே, உம் கிருபை என்னை தேடி வந்ததையா, உம் கிருபை என்னை தேடி வந்ததையா, என் கஷ்டமெல்லாம் காணாமல் போனதையா, என் கஷ்டமெல்லாம் காணாமல் போனதையா. நீ மறவாமல் நினைத்தவரே நன்றி. உமக்கு மனதார சொல்லுவேன் நான் நன்றி. ஆமே, மறவாமல் நினைத்தவரே நன்றி. உமக்கு மனதார சொல்லுவேன் நான். க்ளோரி. நீ மறவாமல் நினைத்தவரே மனதார சொல்லுவேன் நான் நன்றி. நீ மனதாமல் நினைத்தவரே நன்றி. உமக்கு மனதார சொல்லுவேன் நான் நன்றி. நீங்க செய்த நன்மைய நன்றி சொல்லி பாடாம,
சத்தமா நீங்க செய்த நன்மையை மறக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? கடைசி ஓகேவா, கடைசி சரணம் பாடி நம்ம வேகமா போயிடலாம். நீர் இல்லாத வாழ்வை நான் நினைக்கையிலே நான் ஒன்றுமே இல்லை இந்த உலகினிலே. இப்பதான் என்னையும் நீ தேடி வந்ததாலே இதுவரை வாழ்கிறேன் உன் கிருபையாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் இல்லாத வாழ்வை நான் நினைக்கையிலே நான் ஒன்றுமே இல்லை இந்த உலகினிலே. அவர் இல்லாம நம்ம ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா மியூசிக் இல்லாம? நீர் இல்லாத வாழ்வை நான் நினைக்கையிலே நான் ஒன்றுமே இல்லை இந்த உலகினிலே. என்னையும் தேடி நீர் வந்ததாலே, என்னையும் தேடி நீர் வந்ததாலே இதுவரை வாழ்கிறேன் உலகிலும் கிருபையாலே. இதுவரை வாழ்கிறேன் உலகிலும் கிருபையாலே. போயிடலாமா? ரெடி, 1 2 3 கோ. இல்லாத வாழ்வை நான் நினைக்கையிலே நான் ஒன்றுமே இல்லை இந்த உலகினிலே. நீர் இல்லாத வாழ்வை நான் நினைக்கையிலே நான் ஒன்றுமே இல்லை இந்த உலகினிலே. என்னையும் தேடி நீர் வந்ததாலே, என்னையும் தேடி நீர் வந்ததாலே இதுவரை வாழ்கிறேன் உலகிலும் கிருபையாலே. இதுவரை வாழ்கிறேன் உலகிலும் கிருபையாலே. என்னை மறவாமல் நினைத்தவரே உமக்கு மனதார சொல்லுவேனா. நல்ல கையை தட்டி என்னை மறவாமல் நினைத்தவரே நன்றி. உமக்கு மனதார சொல்லுவேனா நன்றி. என்னை மறவாமல் தலைக்கு மேல நன்றி. என்னை மறவாமல் நினைத்தவரே நன்றி. க்ளோரி. மனதார சொல்லுவேனா. என்னை மறவாமல் நினைத்தவரே நன்றி. உமக்கு மனதார சொல்லுவேனா நன்றி. நீங்க செய்த நன்மையை மறக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? நீங்க செய்த நன்மையை மறக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? நீ மறவாமல் நினைத்தவரே நன்றி. உமக்கு மனதார சொல்லுவேன நன்றி. ஓ மறவாமல் நினைத்தவரே உமக்கு மனதார சொல்லுவேனா. எல்லாரும் வாய் திறந்து மறவாமல் நினைத்தவரே உமக்கு மனதார சொல்லுவேனா நன்றி. சத்தமா மறவாமல் நினைத்தவரே நன்றி. உமக்கு மறவாமல் சொல்லுவேனா நன்றி. நீங்க செய்த நன்மையை மறக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? நீங்க செய்த நன்மையை மறக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடா இருக்க முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? அவ்வளவு அற்புதம், அவ்வளவு அதிசயம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில். ஓகேவா? ஆகையினால திரும்பவும் சொல்கிறேன், MVJ பிரதர்ஸ், சரியா? யூடியூப் சேனலில் போயிட்டு பாருங்கள், திரும்பவும் பாருங்கள். உண்மையாகவே பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர், அவரை பாடி இருக்கிறோம். அது எல்லாரும் பாடுவோம், நான் மட்டும் இல்லை, எல்லாரும் என்ன பண்ணோம்? அதான் என்னுடைய ஆசை, எல்லாருமே பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். சரிங்களா? ஓகே, கர்த்தர் நல்லவர். நம்ம வேகமாக வசனத்துக்கு நேராக கடந்து போயிடலாம். கடைசி போன வருஷம் நான் வந்திருந்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? லாஸ்ட்டாக வந்தேன், நான் வந்து ஒரு நாள் மட்டும் இருந்து போயிட்டேன். அதுக்கு முன்னாடி வருஷம் தான் வந்து இதே மாதிரி ஒரு சண்டே சர்வீஸில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். கர்த்தர் உதவி செய்தார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஓகே, சூப்பர், கர்த்தர் நல்லவர். ஓகே, நினைவு இருக்கிறவங்க சொல்லுங்கள், நம்ம எதை பற்றி பார்த்தோம்? நிறைய பார்க்குறோம், இது எங்கேருந்து ஞாபகம் இருக்க போகுது? ஒரே ஒரு வார்த்தை தான், பெருசாக ஒன்றும் நான் சொல்ல. சத்தமா சத்தமா கிருபை. அல்லேலூயா. கிருபை இருந்தால் நம்ம வேற மாதிரி. ஆமென், ஆமென். ஓகே, இன்னைக்கு வேற ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. ரூத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
வேகமா. ஓகே, போதும் சகோதரி. அப்படியே கண்ணை மூடுங்க. ஒரு சின்ன ஜெபம். நாங்கள் நம்பி ஆராதிக்கிற அன்பு ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை முழுமையாய் தாழ்த்துக்கிறோம். வார்த்தையை கேட்க உதவி செய்யுங்க. பேசுகிற என்னையும் மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்களும் நல்ல தகப்பனே, ஆமென். இன்னொரு வாட்டி வாசிக்கலாம் சகோதரி. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாவே கர்த்தர் நம்ம செய்கிற செயல் எல்லாவற்றுக்கும் நமக்கு பலன் தருகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமாம், ஆமேன், அல்லேலூயா வந்துட்டே இருக்கட்டும். கர்த்தர் நல்லவர். அப்போதான் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியும். சரியா? உங்களுக்கு ஏற்றா போல ஆசீர்வாதமான வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா கைத்தட்டலாம். நீங்கள் சத்தமாக ஆமேன்னு சொல்லலாம், அல்லேலூயா சொல்லலாம், எகிரி குதிக்கலாம், ஆடலாம், பாடலாம், எல்லாம் செய்யலாம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஓகே, வசனம் சொல்லுகிறது உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு தருவார். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தருவார். நம்ம என்ன செஞ்சாலும், நம்ம எது செஞ்சாலும் கர்த்தர் அதற்கு ஏற்ற பலனை நமக்கு என்ன பண்ணுறாரு? தரார். ஓகே, முதல்ல அது யாருக்கு தந்தார், எப்படி தந்தார் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். சரியா? அதுக்கு அடுத்து மீதி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. கேட்டுக்கொண்டாள், இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள், போதும். நல்லா கவனிங்க. இங்கே ஒரு சகோதரியை குறித்து பார்க்குறோம். முதல்ல அவங்க யாருன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ரூத்துனாலே நம்ம யாரை பற்றி தான் பார்க்க போகிறோம்? ரூத்துனாலே நம்ம யாரை பற்றி தான் பார்க்க போகிறோம்? ரூத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. சரியா? ஓகே, சூப்பர். கர்த்தர் நல்லவர். வாசிங்க. அதுலேயே 4ஆம் வசனம், 1:4 வாசிங்க. போதும். நல்லா கவனிங்க. ஒருத்தி பேர் ஓர்பாள், இன்னொருத்தி பேரு ரூத். நம்ம இன்னைக்கு அந்த ரூத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ரூத்துடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பலன் கொடுத்தார், எப்படி நடத்தினார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். புரிஞ்சவங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தெலுங்குல ஒரு வாட்டி சொல்லிட்டு வந்துடுறேன். ఓకేవా? సూపర్. మా గమనించాలా? ఈ మంచి సమయంలో మనము ధ్యానించుకునేది ఏంది అంటే, రూతు 2వ అధ్యాయం 12వ వాక్యంలో మనం చూస్తే వాక్యం సెలవిస్తుంది, యెహోవా నీవు చేసిన దానికి ప్రతిఫలం ఇచ్చును. అంటే మనం చేసే వాటన్నిటికీ దేవుడు మనకి ఫలాన్ని ఇస్తాడు. హల్లెలూయా. అర్థమైందమ్మా తెలుగోళ్ళు? అర్థమైందా? మనం ఏం చేసినా దానికి తగిన దీవెన, తగిన ఫలము మనకి దేవుడు ఇస్తాడు. అంతేనా? మనం ఏం చేసినా మనకి దానికి తగ్గట్టు మనకు దేవుడు ఏం చేస్తాడు? ఇస్తాడు. ఎవరికి ఇచ్చారు, ఏమి ఇచ్చాడు అనేదాన్ని మనం ఇప్పుడు చూస్తున్నాం. సరేనా? 1వ అధ్యాయం 4వ వచనం మనం ధ్యానించుకున్నట్లయితే అక్కడ ఒక మోయాబు స్త్రీ అనే ఒక ఆమె ఉన్నారు. ఆమె పేరు నయోమి. సరేనా? ఆమెకి 2 కోడళ్ళు ఉన్నారు. ఒకదాని పేరు ఓర్బా, రెండవ దాని పేరు రూతు. సరేనా? ఇప్పుడు ఆ రూతు గురించి మనం ధ్యానించుకుందాం. సరేనా? రూతు యొక్క జీవితంలో దేవుడు ఏమేమి చేశాడు, దేవుడు ఏం ప్రతిఫలం ఇచ్చాడు అనేదాన్ని మనం చూస్తాం. సరేనా? ஓகே, சூப்பர். கர்த்தர் நல்லவர். நம்ம இப்போ ரூத்துவுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரூத்துவுடைய மாமி பேர் நகோமி. என்ன பேரு? நகோமி. நான் வேகமா போறேன். சரியா? நகோமி. அவங்களுக்கு ஒரு கணவர், 2 பிள்ளைங்க. ஒரு கணவர், 2 பிள்ளைங்க. 1ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பார்க்கலாம். சரியா? அந்த 2 பிள்ளைகளுக்கும் மோவாபிய வம்சத்தில் பெண் எடுத்தாங்க. மோவாபிய வம்சத்தில் பெண் எடுத்தாங்க. ஒருத்தி பேர் ஓர்பாள், இன்னொருத்தி பேர் ரூத். ஓகேவா? சூப்பர். காலம் அப்படி கடந்து போகிற சுச்சுவேஷன் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் நகோமியுடைய கணவர் இறந்தாச்சு. அடுத்து 2 பேர் இருக்கிறாங்க, ஓர்பாள், ரூத். இவங்க கணவர்களும் என்னாச்சுன்னா இறந்தாச்சு.
என்னாச்சு? இறந்தாச்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் பிள்ளைங்களை பார்த்துங்கம்மா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இடத்துல மதிப்பு இல்லை, இருக்கிற இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. இதனால இவங்க என்ன யோசிக்கிறாங்க, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய இடம் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க. ஓகேவா? இவங்க மோவாபில் இருக்கிறவங்க. இவங்க நம்ம இடத்துக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், போயிடலாம். நம்ம இடத்துக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இடத்துக்கு போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுலேயே கீழே வாசம் அப்படின்னு சொன்னா, திரும்பி வரும்படி எழுந்து புறப்பட்டாள். யூதா தேசத்துக்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நோக்கி, போதும். நல்லா கவனிங்க, நம்ம இதை பற்றி பின்னாடி வாசிக்கலாம். இங்கே நம்ம வாசிச்சோன்னா, இப்போ மோவாப்ல இருந்து இவங்க எங்கே போகிறாங்க, யூதாவுக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க, யூதாவுக்கு போகிறாங்க. நல்லா கவனிங்க, மோவாப்ல கணவர் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிச்சுவேஷன் சரியில்லை, யாரும் அவங்கள மதிக்கலை, எதுவுமே அவங்களுக்கு சரியானபடி இல்லாத ஒரு காரணத்தினால, சரி நம்ம இங்கே இருந்தால் தான் நமக்கு சரியில்லை, நம்ம என்ன பண்ணலாம், யூதா தேசத்துக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், போயிடலாம், அங்கே ஏதாவது ஒரு வழி வாசல் நமக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி இவங்க அங்கேருந்து கடந்து போகிறாங்க. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, கடந்து போகிறாங்க. சரியா? போகிற வழியில் நகோமி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம உங்கள் கணவர் இல்லாமல் நீங்கள் என் கூட இருக்கிறது நல்லது இல்லை, கணவர் உங்களோ மறிச்சிட்டாங்க, அதனால் நீங்கள் அடுத்த வாழ்க்கையை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்புகிறாங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. ஷார்ட்டாக சொல்லிகிட்டே போகிறேன், இந்த அதிகாரத்தை வீட்டில் வாசிங்க, உங்களுக்கு கிளியராக புரியும். சரியா? ஓகே. இப்போது அவங்க போகிறாங்க. போகிற இடத்துல இந்த மாதிரி நகோமி சொல்கிறாங்கம்மா, அவங்க பெற்றவங்க வீட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, போயிடுங்க, நீங்கள் சின்ன வயசாக தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு ஒரு வேலை, இன்னொரு திருமணம் நடந்தாலும் நடக்கலாம், உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி மாறலாம், என் பின்னாடி என்ன பண்ணாதீங்க, வராதிங்க. சரியா? இப்படி நகோமி சொல்லியாச்சு. நகோமி சொன்ன அடுத்த காரியத்தில் நம்ம பார்க்கும்போது ஓர்பால் என்ன பண்ணுறா, சரி ஓகே இவங்க சொல்கிறதும் சரியாக தான் வருது, வயசானவங்க கூட நம்ம போனால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. ஆனால் ரூத்து அவங்கள விடவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகேவா? ரூத் அவங்கள என்ன பண்ணல, விடவே இல்லை. இல்லை நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே தான் நான் என்ன பண்ணுவேன், வருவேன் அப்படின்னு சொல்லி ரூத்து நகோமி கூடயே போயாச்சு. ரூத் நகோமி கூடிய என்னாச்சு, போயாச்சு. ஓகே. இப்போ இவங்க கடந்து யூதாவுக்கு போகிறாங்க. இவங்க கடந்து எங்கே போகிறாங்க, யூதாவுக்கு போகிறாங்க. ஓகேவா? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் ஓகே. மிகுந்த ஆஸ்திகாரனாகிய ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேர் போவாஸ். அவன் பேர் என்ன பேர், இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் யூதாவில் இருக்கிறான். எங்கே இருக்கிறான், யூதாவில் இருக்கிறான். ஓகே. இவனுக்கு மிகுந்த ஆஸ்தி, இவனுக்கு மிகுந்த ஆஸ்தி. ஓகேவா? நல்லா கவனிங்க, மிகுந்த ஆஸ்தி உடையவன் இவன். கொஞ்சம் ஒன்று விட்ட சொந்தக்கார். யாருக்கு, நகோமிக்கு. யாருக்கு, நகோமிக்கு. ஓகேவா? இப்போ யூதாவுக்கு வந்ததுக்கு அடுத்து நகோமி சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிறான், இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு நிறைய ஆஸ்தி இருக்குது, நிறைய வயல் இருக்குது, அதனால் நீ போயிட்டு என்ன பண்ணு, அங்கே ஏதோ முடிஞ்சது என்ன பண்ணு, சேகரித்து எடுத்து வா அப்படின்னு சொல்லி நகோமி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நகோமி என்ன பண்ணுறாங்க, ஐடியா கொடுக்குறாங்க. கீழே வாசிங்களேன். ஓகே. கீழே அஞ்சாம் வசனம்.
ஆ ஆ ஆ ஆ ஓகே, போதும். இப்போ நல்லா கவனிங்க. போவாசுடைய நிலத்துல, போவாசுடைய நிலம் அப்படிங்கிறத விட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரூத்து என்ன பண்ணுறாங்க, வயல்வெளிக்கு போகிறாங்க. ஏதாவது கிடைக்கும், அதாவது அறுக்கிறப்ப கொஞ்சம் மீதமாக இருக்கும் இல்லையா, அதையாவது எடுத்து வந்து நம்ம ஏதாவது செஞ்சு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வயலுக்கு போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, வயலுக்கு போகிறாங்க. ஓகேவா, போகிற காரியத்தில் அங்கே நம்ம பார்க்குறோம், ஒரு வயலுக்கு போயிட்டு அங்கே பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன, கதிர் பொறுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, பொறுக்கிறாங்க. ஓகேவா, பொறுக்கிற அந்த சிச்சுவேஷன், பொறுக்கிற அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது ஓனர் வராரு. யார் வராரு, ஓனர் வரார். நல்லா கவனிங்க, யார் வராங்க, ஓனர் வராங்க. ஓகேவா, ஓனர் வந்து கேட்குறார், பணியாள் அதாவது வேலை, அது சூப்பர்வைசர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவர்கிட்ட கேட்குறார், இப்போ இந்த மாதிரி இங்கே யார் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சூப்பர்வைசர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். என்ன பண்ணுறாரு சொல்கிறார். ஓகேவா, அந்த கீழே வசனங்களை வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா, அங்கே சொல்லும்போது அதுக்கடுத்து நம்ம அந்த 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். போவாஸ் இதை பார்த்து ஆ ஆ ஆ ஓகே, போதும். நல்லா கவனிங்க. ரூத்துக்கு கர்த்தர் கொடுத்த அந்த பலன் என்ன அப்படின்னு சொன்னா, இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு போறாங்க. இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு போறாங்க. வேற இடத்துல எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனாலும் அந்த சகோதரியுடைய சிச்சுவேஷன் எப்படின்னா, ஏதாவது நம்ம ட்ரை பண்ணுவோம், ஏதாவது என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம், ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, முயற்சி செய்கிறாங்க. முயற்சி செய்யும்போது ஒரு வயலில் அவங்க அதை கதிரை பொறுக்கிறாங்க. அந்த வயலில் ஏதோ ஒரு வயல் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, பொறுக்கிறாங்க. ஆனால் முன்னாடி நம்ம வாசித்தோம், நகோமியுடைய சொந்தக்கார் யார், போவாஸ் இருக்கிறார். நகோமியுடைய சொந்தக்கார் போவாஸ் இருக்கிறார். அந்த அம்மாவுக்கு தெரியாது இது போவாஸுடைய இடம்னு. ஆனால் பாருங்க, அந்த இடம் போவாஸுடையது. இந்த இடத்துல ஏதோ பொறுக்கணும் அப்படின்னு போய் பொறுக்கிறாங்க, பொறுக்கணும் அப்படின்னு போயிட்டு பொறுக்கிறாங்க. ஓகேவா, நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு காரியத்துக்காக அவங்க போகிறாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயந்து பயந்து என்ன பண்ணியிருக்கலாம், அதை பார்க்கும்போது இல்லை, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது ஆயிடுமோ, யாராவது ஏதாவது பார்த்தா நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து என்ன பண்ணியிருக்கலாம், பொறுக்கியிருக்கலாம். என்ன பண்ணியிருக்கலாம், பொறுக்கியிருக்கலாம். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் அப்படிதான். நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னா நிறைய நேரம் யோசிச்சு என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து எப்படி, ஆமாம், நிறைய நேரங்களில் நம்ம செய்கிறது உண்டு, நிறைய நேரங்களில் நம்ம அப்படி யோசிக்கிறது உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் என்ன பண்ணுவார், உனக்கு தருவார். அது எப்படி தருவார் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் முதல் காரியம், அந்த இடம் யாருன்னே தெரியாது, அந்த இடம் யாருதுன்னே தெரியாது, ஏதோ நமக்கு கிடைக்கிறத நம்ம பொறுக்குவோன்னு போகிறாங்க, பயந்து பயந்து பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற பலன் முதல்லையே அதிகாரிக்கிட்ட இருந்து பர்மிஷன் கிடைக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பயந்து பயந்து பொறுக்கிறதுக்கும் இப்போ பர்மிஷன் கிடைச்சாச்சு, இனிமே பொறுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா, ஆமாவா இல்லையா? அதாவது இப்போ ஒன்றுமே இல்லாமல் போகிறாங்க, அதாவது பர்மிஷன் இல்லாமல் போகிற இடத்துல கர்த்தர் பர்மிஷன் கொடுக்குறார். முதல் காரியம் என்னது, பர்மிஷன் கொடுக்குறாரு. இப்போ தைரியமா, இப்போ எப்படி தைரியமா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நீ இதை செய்யலாமா வேணாவா, இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, இது எப்படி ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்து பயந்து சரியா, இல்லை, ஆண்டவர் பலன் தருகிறவர். முதல் காரியமே உனக்கு பர்மிஷன். இந்த வருஷம் நீங்கள் என்னென்னலாம் யோசிச்சிருக்கிறீங்களோ அடுத்த வருஷம் நீங்கள் அதை செய்ய போகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குறார் உங்களுக்கு பர்மிஷன். யார் தருது, கர்த்தர் கொடுக்குறாரு. வரவங்க அவங்க அதிகாரிங்க சொல்லலாம், அவங்க பண்ணலாம், இவங்க பண்ணலாம். ஆனால் இங்கே பர்மிஷன் எங்கேருந்து கிடைக்கிது, முதலாளி கிட்ட இருந்தே பர்மிஷன். அல்லேலூயா. நண்பர்கள், நண்பா நான் உனக்கு அது செஞ்சிடறேன் இது செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறது. அந்த பலன் எப்படி இருக்கும், முதலாளியே உனக்கு பர்மிஷன். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்படிதான் இந்த மகள் தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது கிடைச்சிடாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தோடு போயிட்டு வேற ஒரு வயல்ல பாக்குறா. ஆனா அந்த நிலத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னா போவாஸ் அந்த இடத்துல இருக்கிறார். அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் இருக்கிறாரு. அவரே சொல்றாரு, நீ இனிமே எங்கேயும் போவாத, நீ இனிமே என்ன பண்ணாத, எங்கேயும் போவாத. இங்கேயே அந்த மாதிரி நினைச்சாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்மளை இங்கேயும் துரத்திடுவாங்களோ, நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அந்த அம்மா நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் முதலாளி கண்கள்லேருந்து தயவு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் வேகமா போயிடலாம். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவளை பார்த்து புசித்து, ஓகே போதும், நல்லா கவனிங்க. இப்போ அவங்க யாரா இருக்கிறாங்க? இல்லை, ரூத்து யாரா இருக்கிறாங்க அப்படின்னா கதிர் பொறுக்கிறவங்களா இருக்கிறாங்க. கதிர் பொறுக்கிறவங்களா, அவங்க வேலையாள் கூட இல்லை. அவங்க யாரு? வேலையாள் கூட இல்லை. ஏதோ கதிர் பொறுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி பொறிக்குங்க அப்படின்னு பர்மிஷன் முதல்ல, ஓகேவா? இப்போ அவங்க பர்மிஷன்ல பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பர்மிஷன்ல இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவங்க கதிர் பொறுக்கிறாங்க. கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? அடுத்த வேளை ஆகாரம் இல்லாத அவங்க கதிர் கிடைச்சா போதும் அப்படின்னு தான் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் கொடுக்கிற பலன் எப்படிப்பட்டது? போவாஸ் கூப்பிட்டு சொல்றாரு, இனிமே நீ இங்க வந்து சாப்பிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரைக்கும் வேலைக்காரியா இருந்தவங்க இத்த சமமா உட்கார்றாங்க. இப்ப எப்படி உட்கார்றாங்க? சமமா உட்கார்றாங்க. எங்கேயோ கதிர் பொறுக்கிட்டு இருந்த அந்த சகோதரியை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு, இனிமே நம்ம சாப்பிடலாம், என் கூட சமமா உட்கார்ந்து என்ன பண்ணு, சாப்பிடு. முதல்ல ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்கிறார். இப்போ ஈக்குவாலிட்டி, அதாவது நீயும் சமம் தான், நீயும் சமம் தான். எங்கேயோ பொறுக்கிட்டு இருந்த அந்த சகோதரியை கூப்பிட்டு மேஜையில் உட்கார வச்சு, நீ என்ன பண்ணு, என் கூட சாப்பிடு, என் கூட என்ன பண்ணு, சாப்பிடு. நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படிதான், நம்ம இப்படியே இருந்துருவோமா, இதுதான் நம்ம லைஃபா, இப்படிதான் இல்லை. கர்த்தர் நடத்துறவர். நம்மளை யார் நடத்துறது? கர்த்தர் நடத்துறார். அவர் உனக்கு பர்மிஷனும் கொடுக்குறாரு. அடுத்து ஈக்குவாலிட்டி, நீயும் சமம் அப்படின்னு சொல்லி ஈக்குவாலிட்டி என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. ரூத்துடைய வாழ்க்கையில நினைப்பாராத ஒரு விஷயங்கள் நினைச்சே பார்த்துருக்க மாட்டா இல்லையா? ஏதாவது கதிர் கிடைச்சா போதும். ஆனா ஆண்டவர் ஈக்குவாலிட்டியே கொடுக்குறாரு. இப்போ வேலை செய்யறாங்க இல்லையா, வேலை செய்யறவங்கள விட அதிகம் இவங்க, வேலை செய்யறவங்கள விட அதிகம். இதுக்கு முன்னாடி வேலை செய்யறவங்களோட கீழே அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா அவங்க விட்டு போறத எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க விட்டு போறத எடுத்து ஏதோ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை, ஈக்குவாலிட்டியே கொடுக்குறாரு. என் கூட உட்காந்து என்ன பண்ணு, சாப்பிடு. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற, நம்ம கர்த்தர் கொடுக்கிற நமக்கு உரிய பலன், நமக்குரிய పలన్. ఓకేవా? కొంచెం నేరం తెలుగులో சொல்லிட்டு వందరు. ఓకే అమ్మా గమనించాల, తెలుగులో నేను ఈ వాక్యాన్ని చదివినట్లయితే రూతు యొక్క జీవితంలో మోయాబు స్త్రీగా ఉన్న ఆమె ఆ దేశంలో సరి అయిన అవసరం తీర్చబడలేక, తమకి సరి అయిన ఆహారం లేక, తనని ఎవరు చూసుకోకుండా లేక వాళ్ళు ముగ్గురు ఏం చేస్తున్నారంటే యూదా దేశమునకు వెళ్తున్నారు. సరేనా? రూతు, నయోమి, ఓర్బా వీళ్ళ ముగ్గురు ఎక్కడికి వెళుతున్నారంటే యూదా దేశమునకు వెళుతున్నారు. అక్కడ ఏమైనా దొరుకుతుంది, అక్కడ మన జీవితం బాగుపడుతుంది అని ఏం చేస్తున్నారంటే అక్కడికి బయలుదేరుతున్నాడు. పోయే సమయంలో నయోమి చెప్తున్నారు, అమ్మ మీరిద్దరు నా దగ్గర ఉండవద్దు, నా దగ్గర ఉంటే మీకు ఏమి లాభం ఉండదు, మీ ఇంటికి మీరు వెళ్ళిపోండి అంటే ఓర్బా చెప్తున్నారు సరే అని వెళ్ళిపోయారు. కానీ రూత్ అయితే నిన్ను తప్ప నేను ఎక్కడికి వెళ్ళను అని నయోమితోనే ఉన్నారు. సరేనా? అర్థమవుతుందా? నయోమితోనే ఉన్నారు. ఇప్పుడు నయోమి, రూతు ఎక్కడికి వెళ్తున్నారంటే యూదా దేశంలో వెళ్తున్నారు. యూదా దేశమునకు వెళ్ళి ఆహారమునకు ఏమైనా దొరుకుతుందో ఏమో అని ఒక పంటశాలలో పోయి ఏం చేస్తున్నారంటే వాళ్ళు గోధుమ ఉంటుంది కదా, దాన్ని ఏరుకునేదానికి ఆమె వెళ్తున్నారు. ఇక్కడ ఒక విషయం మనం చూసినట్లయితే నయోమికి దూరపు బంధువుడు ఒకటి ఉన్నాడు. ఆయన పేరు బోవాజు. ఆయన ద్వారా ఆయన అక్కడ ఉన్నాడు. ఆయన ఒక పంట అది. ఈమె అక్కడ దాన్ని ఏరుకున్న సమయంలో ఆమెను చూసి ఈమె ఎవరు అని పనిచేసే వాళ్ళని అడిగి ఆయన దగ్గర ఆయన చెప్తున్నాడు, ఈమె ఎవరు, ఇక్కడ ఎందుకు వస్తున్నారు అంటే పన్నోళ్ళు చెప్తున్నారు, ఈమె ఈ విధంగా మీ బంధువులు, దూర బంధువులు అని చెప్పిన తర్వాత బోయాజు చెప్తున్నాడు, ఈమె ఎవరిదో అని ఏరుకునే పోయిన ఆ ప్లేస్లో
బోయాజు పర్మిషన్ ఇస్తున్నారు, ఇక మీదట దీన్ని తప్ప వేరే ఎక్కడికి నువ్వు వెళ్ళొద్దు, ఇక్కడే నువ్వు గోధుమను ఏరుకోవచ్చు అని పర్మిషన్ ఇస్తున్నాడు. దేవుడు ప్రతిఫలము ఈ విధంగానే ఉంటుంది. మనం ఎవరు ఏమో అని వెళ్ళిన చోట దేవుడు మనకి పర్మిషన్ ఇచ్చి మనకి తగ్గ ఫలాన్ని దేవుడు ఈ రూపంగా ఇస్తాడు. మొదటి మనకు దేవుడు పర్మిషన్ ఇచ్చే దేవుడుగా ఉన్నాడు. నెక్స్ట్ మనం చూసినట్లయితే అదే రెండో అధ్యాయంలో 14వ వాక్యంలో మనం చెప్తే అక్కడ ఆమె ఏరుకునే దానిగా ఉన్నది, కానీ ఇక్కడ ఆయన మళ్ళీ ఆమెను పిలిచి, అమ్మా ఇక నువ్వు ఇక్కడ ఏరుకోవద్దు, నాతో కలిసి భోజనం చేయడానికి రా అని ఈక్వాలిటీని ఇస్తున్నాడు. అర్థమైందమ్మా తెలుగోళ్ళు? 2వ అధ్యాయంలో మీరు చదివితే మీకు అర్థమవుతుంది. రూతు యొక్క జీవితంలో దేవుడు ప్రతిఫలాన్ని ఇస్తున్నాడు ఈ విధంగా. మొదట ఆమెకు పర్మిషన్ ఇస్తున్నాడు, రెండవది ఆమెకు ఈక్వాలిటీ ఇస్తున్నాడు. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பா சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எந்த இடத்துல எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க, கர்த்தர் நம்ம எப்படி நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேலைக்காரியாக இருக்கிறது முக்கியமாக. இப்போ ஈக்குவலாக சமமாக ஒரு எஜமானி மாதிரி அவங்க இருக்கிறாங்க, அதாவது எஜமானி கீழேன்னு வச்சுங்களேன், ஒரு அதிகாரியாக அவங்க இருக்கிறாங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நம்ம போகிற இடத்துல நம்மளை ஆண்டவர் நம்ம இருக்கிற இப்போ எம்ப்ளாயாக இருக்கிறோன்னு வச்சுங்களேன், எம்ப்ளாயாகவே நம்ம விடுறதே இல்லைங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருஷம் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்கிறேன், இந்த வருஷம் நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து ப்ரமோஷன் தரப்போகிறார். கையை தட்டி விசுவாசிக்கிறவங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா அப்படி செய்வார். ரூத் நினைக்கல, ஏதாவது கிடைச்சா போதும். எப்படி? ஏதாவது கிடைச்சா போதும், அப்படிதானே அவங்க போனாங்க, ஏதாவது கிடைச்சா போதும். ஆனால் ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்து வேற எங்கேயும் போகாத, இங்கே உன் இடம், இது எப்படி உன் இடம், நீ எப்பெல்லாம் நினைக்கிறியோ அப்பெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கோ. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி தான், நம்ம ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும். ஒரு வேலை இல்லை, ஆண்டவர் அந்த வேலையிலையும் உங்களை உயரத்தில் உட்கார வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஏழையாக நான் இருந்தேனே, பிறருக்கு அள்ளி கொடுக்க வைத்தீரையா, குப்பையிலே நான் கிடந்தேனே, என்னை கோபுரத்தில் வைத்தீரையா. விசுவாசிக்கிறீங்களா? ஏழையா நான் இருந்தேன், அள்ளி கொடுக்க ஆண்டவர் வைக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலையும். இப்போ அந்த அம்மா எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் வராங்க, ஆனால் ஆண்டவர் ஈக்குவாலிட்டியை கொடுக்குறார், பர்மிஷனை கொடுக்குறார். உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவாரே, ஆனால் அந்த பலன் இப்படிப்பட்ட உயரத்தில் உங்களை உட்கார வைக்கிறதா மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து, ஏழையாக நான் இருந்தேனே, பிறருக்கு அள்ளி கொடுக்க வைத்தீரையா, ஏழையாக நான் இருந்தேனே, பிறருக்கு அள்ளி கொடுக்க வைத்தீரையா. கையை தட்டி, குப்பையிலே நான் கிடந்தேனே, குப்பையிலே நான் கிடந்தேனே, என்னை கோபுரத்தில் வைத்தீரையா, என்னை கோபுரத்தில் வைத்தீரையா. நான் நினைச்சு பார்க்கல, ஒரு முயற்சி செய்யல, நான் நினைச்சு பார்க்கல, ஒரு முயற்சி செய்யல, நான் நினையாத அளவுக்கு என்னை உயர்த்தி வைத்தீரே, பிறர் பிரமித்து பார்க்க பெருக செய்தீரே. நான் நினையாத அளவுக்கு என்னை உயர்த்தி வைத்தீரே, பிறர் பிரமித்து பார்க்க பெருக செய்தீரே. இப்போ எல்லாரும் பிரமிச்சு பார்க்குறாங்க அந்த அம்மாவை. எப்படி பார்க்குறாங்க பாரா, நம்மளை விட கீழே வந்து கதிர் பொறுக்கிட்டு இருந்தா இப்போ முதலாளி கூட போய் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாளே, இதுதாங்க ஆச்சரியம். அல்லேலூயா. நாமளும் எம்ப்ளாயாக போயிருப்போம், நாம ஒன்றுமே இல்லாமல் போயிருப்போம், ஆனால் ஆண்டவர் நம்ம முதலாளியும் கூட உட்கார வைக்கிறார். கையை தட்டி ஆண்டவர் நாமத்தை. ஆண்டவர் நம்ம யார் கூட உட்கார நம்ம எம்ப்ளாயாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. அடுத்த முதலாளி பொசிஷனுக்கு நீங்கள் வரணும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். நம்ம செய்கைக்கு தக்க பலன் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு தருவார். அந்த பலன் இப்படி அப்படி இல்லை, இப்படிப்பட்ட உயர்வானது தான் இருக்குது. அவர் முதல்ல நம்ம அந்த இடத்துக்கு போமா இல்லையானே தெரியல, பர்மிஷன் கிடைக்குது அந்த இடத்துக்கு. இப்போ எப்படி போகிறாங்க? தைரியமாக போகிறாங்க. எப்படி போகிறாங்க? தைரியமாக போகிறாங்க. எல்லாத்தையும் பொறுக்கிறாங்க, கிடைக்கிறதெல்லாம் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, பர்மிஷனோட நிறுத்தலை. இனிமேல் நீ அந்த இடத்துல இருக்காத, கொஞ்சம் மேலே வா. எப்படி? கொஞ்சம் மேலே வா, என் கூட உட்கார்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த பொசிஷனை அவருக்கு, அந்த சகோதரிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? தராங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவர் நம்ம வைக்கிறதே இல்லை, நம்ம உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. அடுத்த வருஷத்துல நீங்க சாட்சியா நிற்பீங்க. ஆமென். அடுத்த வருஷத்துல ஆண்டவர் உங்களை சாட்சியா வைக்க போற. நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ நான் எம்ப்ளாயா இருக்கிறேன், நான் சூப்பர்வைசருக்கு நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறியா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னை ஆண்டவர் அப்படியே உயர்த்த போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இப்போ பர்மிஷன் வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஈக்குவாலிட்டி வந்தாச்சு. மூணாவதா ஒரு ஆசீர்வாதம். வாசிங்க 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், மனைவியானாள். அல்லேலூயா. வேலைக்காரியா இருந்தவ அடுத்து ஒரு கொஞ்சம் மேல் பொசிஷனுக்கு வந்தா. மேல் பொசிஷன்ல இருந்தவ இப்போ ஓனரா மாறிட்டா. அல்லேலூயா. கையை தட்டி அல்லேலூயா. போவாஸ் ரூத்துவை விவாகம் பண்ணினான். இப்போ ரூத் யாரு? போவாசுடைய மனைவி. முதலாளியுடைய மனைவி முதலாளி தானே. ஆமென். முதலாளி தானே. அவர் இல்லைன்னா அது அடுத்த இடம் அந்த அம்மாவுக்கு தான். எங்க இருந்தாங்க அவங்க? எங்க இருந்தாங்க? கர்த்தர் கொடுக்கிற பலன் இப்படிப்பட்டதான் இருக்குது. நம்ம எங்கேயோ இருந்தோம், ஆண்டவர் நம்மளை எங்கேயோ கொண்டு வரார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கதிர் பொறுக்கிட்டு இருந்தவளுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க, இடத்துக்கு உள்ள வரலாம். ஓகே, உள்ள வந்தாச்சு. அடுத்து ஈக்குவாலிட்டி கொடுக்குறாங்க, உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு உயரும். ஆமென். நம்ம இப்படியே இருப்போம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்க விரும்பினார். அப்படிப்பட்ட பலன் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா வந்து சேரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எங்கேயோ இருந்தா. எந்த இடத்திலே நான் தலை குனிந்தேனோ அந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்தீங்க, என் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்தீங்க. இந்த நாள் சாட்சியா சொல்ல வந்தேங்க, இந்த நாள் சாட்சியா சொல்ல வந்தேங்க. எந்த இடத்திலே நான் தலை குனிந்தேனோ அந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீ. எந்த இடத்திலே நான் தலை குனிந்தேனோ அந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீ. என் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்தீங்க, என் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்தீங்க. இந்த நாள் சாட்சியா சொல்ல வந்தேங்க, இந்த நாள் சாட்சியா சொல்ல வந்தேங்க. எந்த இடத்துல அவங்க தலை குனிந்தாங்களோ அந்த இடத்துல அவங்க தலையை இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு? உயர்த்தி வச்சிருக்கிறாரு. வாசிங்களேன் அந்த வசனத்தில். அந்த அம்மா சொல்றாங்க 1ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் வாசிங்க. நெகோமின்னு சொல்லாதீங்க, மாறான்னு சொல்லுங்க. மிகுந்த. இங்கே அந்த அம்மா சொல்றாங்க, தலை குனிந்து சொல்றாங்க, சர்வ வல்லவர் எனக்கு என்ன பண்ணாரு? கசப்பை கட்டளை இட்டார். நான் ஒண்ணுமே இல்லாம இந்த இடத்துல இருக்கிறேன். எப்படி? எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லாம் கைவிட்டப்பட்ட நிலைமையில, தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில இந்த இடத்துக்கு என்ன பண்றாங்க? வர்றாங்க. யாருமே இல்லை. என்ன பண்றது, ஏது பண்றது ஒண்ணுமே புரியல. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத இடத்துல தான் ஆண்டவர் துவக்கத்தை தரார். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறியா? ஆண்டவர் அங்கதான் உனக்கு புதிய துவக்கத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? தராரு. இந்த அம்மாவுடைய புதிய துவக்கம் எப்படி இருக்கு பாருங்க. ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்க, இப்ப யாரு இவங்க? யாரு இவங்க? எஜமான். யாரு இவங்க? எஜமான். ஆமா, நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம அப்படிதான். என்ன பண்றது, ஏது பண்றது, அடுத்த நிலை என்னாகுமோ, அடுத்து என்னாகுமோ, ஏதாகுமோ அப்படி நினைக்கவே நினைக்காத. ஒண்ணுமே இல்லாம இருக்கிற உன்னைத்தான் ஆண்டவர் உயர்த்த விரும்புறார். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறியா? உன்னைத்தான் ஆண்டவர் உயர்த்த விரும்புறார். உன் வாழ்க்கையில இந்த வருஷத்தை பார்த்தது அடுத்த வருஷத்துல அதை விட அதிகமா உனக்கு ஆண்டவர் தரப்போகிறார். உன்னை நினைக்கிறவர்கள், உன்னை பார்க்கிறவர்களுக்கு நீ ஏளனமா இருந்தாலோ அவங்க முன்னாடி உன் தலையை உயர்த்த போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் நினைக்கிறாங்க, இவங்க என்ன வந்திருக்கிறாங்க, இங்க என்ன பண்ணிட முடியும்? எங்க இருந்த வந்திருக்கிறாங்களே இவங்க, இங்க என்ன பண்ணிட முடியும்? அவங்கள கொண்டுதான் ஆண்டவர் அற்புதம் செய்யறார். அவங்க வழியா தான் இயேசு கிறிஸ்துவே வரார். அல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவர் செய்கிற அற்புதம். நம்ம வாழ்க்கையில நம்ம ஒண்ணுமே இல்லாத நிலைமை, நம்ம வாழ்க்கையில நம்ம எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறோமா, நம்ம கொண்டுதான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நம்ம சொந்தக்காரங்க, நம்ம வேண்டினவங்க நம்ம ஒரு மாதிரி பார்த்தாலும் அவங்க முன்னாடி நம்ம தலையை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க முன்னாடி நம்ம தலையை என்ன பண்ணுவாரு?
உயர்த்துவார். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவர். அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவர். இந்த சகோதரருடைய வாழ்க்கையில் இவங்க செய்ததுக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுத்தார். வேலைக்காரியாக இருந்தவளை ஆண்டவர் ஒரு வேலைக்காரியாக இருந்தவளை அடுத்த பொசிஷனுக்கு கொண்டு போகிறார். அடுத்த பொசிஷன் ஒரு ஈக்குவாலிட்டின்னு வச்சுங்களேன். ஈக்குவாலிட்டியோடு ஆண்டவர் விட்டுறதே இல்லை. அடுத்து எஜமானியாக உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. இப்போது யாரெல்லாம் வேலைக்காரியாக பார்த்தாங்களோ இப்போ என்ன பண்ணுறாங்க? ஆமாம்மா அப்படி என்ன பண்ணுறாங்க? ஏந்தி நின்ற என் கரங்களை கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டி, நன்றி, அதற்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறே. நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறே. சத்தமாண்டவரை பார்த்து, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறே. நன்றி, உமக்கு நன்றி, நிறைவுடன் சொல்கிறே. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்வீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்வீர். ஏந்தி நின்ற என் கரங்களை கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்களை கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. அல்லேலூயா. இப்போ ஏந்தி நின்ன இந்த அம்மாவுடைய கரம் எப்படி மாறிடுச்சு? ஆமாம், யாரெல்லாம் அந்த அம்மா இப்படி பார்த்தாங்களோ இப்போ எல்லாரும் புரியுதா? புரிஞ்சவங்க மட்டும் சத்தமா அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் உன்னை யாரெல்லாம் இப்படி பார்த்தாங்களோ, குனிஞ்சு பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு நிமிர்ந்து பார்க்க ஆண்டவர் வைக்க போறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஆமென். ஆண்டவர் தருகிற பலன், ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் இப்படிப்பட்டதா தான் இருக்குது. ரூத்துடைய வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்கல, நான் நினைச்சு பார்க்கல, ஒரு முயற்சி செய்யல, நான் நினையாத அளவுக்கு என்னை உயர்த்தி வைத்தீரே, பிறர் பிரமித்து பார்க்க பெருக செய்தீரே. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு சின்ன சபை வச்சுருந்தோம். வயசானவங்க, பெரியவங்க எல்லாரும் வருவாங்க. இடம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஆமாம், நல்ல கவனிங்க. இடம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. மழை வந்துருச்சுன்னா ஃபுல்லாக ஈரமாயிடும். கீழே தர எப்படி ஆகிடும்? ஈரமாயிடும். ஏன்னா அது தண்ணீர் பிரதேசம். ஓதோன்னு சொல்லுவாங்க. ஐடியா இருக்கு இல்லையா? ஈரமாக வந்துடும். அந்த ஈரத்தில் படதா போடுவோம். ஃபஸ்ட்டு படதா போட்டு அது மேலே பாய் போட்டு உட்காரும். எங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? இப்படி இருந்துச்சு. எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. என்ன இப்படி இருக்குது சபை, என்ன ஆச்சு, ஏதாச்சு, எல்லாம் ஒரு மாதிரி தான். ஆனால் நம்ம ஆராதிக்கிற ஒரு பெரியவர் இல்லையா, அவர் எங்கள் கூட இருந்தார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று மட்டும்தான், அவரை தான் பிடிச்சிக்கிட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டோம். ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம். ஆண்டவர் இப்போ கொடுக்குறாரு 60க்கு 20 சபை, மொத்தம் 5 அடி ஹைட்டு. தண்ணி எவ்வளோ கிட்ட வந்தாலும் ஈரமே ஆகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்களோ இப்போ அவங்க முன்னாடி எங்கள் பார்வை எப்படி இருக்குது? என்னப்பா இவ்வளோ சின்னதில் இருந்தாங்க, எப்பயோ இவ்வளோ பெருசில் வந்துட்டாங்க. எப்படி தான்? நான் நினச்சி பார்க்கல, ஒரு முயற்சி செய்யலை, நான் நினையாத அளவுக்கு உயர்த்தி வைத்தீரே, பிறர் பிரமித்து பார்க்க பெருக செய்தீரே. நான் நினையாத அளவுக்கு என்னை உயர்த்தி வைத்தீரே, பிறர் பிரமித்து பார்க்க பெருக செய்தீரே. நான் நினையாத அளவுக்கு என்னை உயர்த்தி வைத்தீரே, பிறர் பிரமித்து பார்க்க பெருக செய்தீரே. இப்போ ரூத் இப்படி தான் பாடுறாங்க. நான் எப்படி இருந்தேன்? எல்லாரும் என்ன இப்படி பார்த்துன்னு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் அன்பா சொல்றது ஒன்று மட்டும்தான், நம்ம செய்கிறத நம்ம செஞ்சிட்டோம்னா அதுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இந்த ஆசீர்வாதமெல்லாம் வர்றதுக்கு ரூத் என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாமா? 1ஆம் அதிகாரம் 15, 16 வேகமாக போயிடலாம்.
1ஆம் அதிகாரம் ஆ ஆ ஆ ஆ ஓகே, நல்லா கவனிங்க. ஓர்பாள் ரூத்து. ஓர்பாளை பார்த்து நகோமி சொல்றாங்கம்மா, இந்த உலகம் இருக்கு, இந்த உலகம் இருக்கு, இந்த உலகத்தை நோக்கி போயிடு. இந்த உலகத்துல நிறைய ஆசாபாசங்கள் இருக்குது. இந்த உலகத்துல கணவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, உனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு. இந்த உலகம் உன்னை இப்படியா அழைக்குது, நீ அந்த உலகத்தை நோக்கி என்ன பண்ணிடு, போயிடு அப்படின்னு நகோமி சொல்றாங்க. 2 பேர்கிட்டையும் சொல்றாங்க. ஆனா ரூத்து சொல்றா, உன்னை விட்டு நான் எங்கேயும் என்ன பண்ண மாட்டேன். 16ஆம் வசனம் வாசிங்களேன். ஆ ஆ ஆ நீ எங்க போறிய அங்கதான் நான் என்ன பண்ணுவேன், போவேன். ஆ நீ எங்க இருப்பி அங்கதான் நானும் இருப்பேன். என்னுடைய ஜனம் என்னுடைய தேவன். நல்ல கவனிங்க. நாம ஒரு வாட்டி ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், ஒரு வாட்டி ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம். இந்த உலகம் நம்மளை என்ன பண்ணுது, இழுக்குது. இந்த உலகமோ என்னை இழுக்குது, உங்க கிருபையோ என்ன தடுக்குது. அவர் நம்ம கூட இருந்தாருன்னா ரூத் மாதிரி இருப்போம். அவர் நம்ம கூட இல்லைன்னா நம்ம யார் மாதிரி இருப்போம், ஓர்பாள் மாதிரி தான் இருப்போம். ஓர்பாளை உலகம் இழுத்துச்சு, அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. நான் ரூத் அப்படி என்ன பண்ணல, போகவே இல்லை. இந்த ஆண்டவர் தான் எனக்கு ஆண்டவர். நிறைய பேர் அற்புதம் செஞ்சா மட்டும்தான் ஆண்டவர். கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சுன்னா போதும். எங்கள் கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு கண்ணு இல்லை. இங்கே எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ரூத்து சொல்கிறா, என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் இந்த தெய்வம் தான் ஏன் தெய்வம், நீ தான் எனக்கு, உன்னை விட்டு நான் எங்கேயுமே என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். இதுதாங்க நம்ம செயல். நமக்கு என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் ஆண்டவர் தான். நமக்கு இருந்தாலும் ஆண்டவர், இல்லைனாலும் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிற, ஆண்டவர் தான். அழுதாலும் நீரே, சிரித்தாலும் நீரே, அழுதாலும் நீரே, சிரித்தாலும் நீரே, நெனப்பெல்லாம் நீரே, மனசெல்லாம் நீரே, நெனப்பெல்லாம் நீரே, மனசெல்லாம் நீரே, நினைவெல்லா தேவா, நினைவெல்லா நீர்தானையா, என் இசையா மனதெல்லாம் நீர்தானையா, உயர்வெல்லாம் நீர்தானையா, என் உயர்வெல்லாம் நீர்தானையா, நினைவெல்லா தேவா, நினைவெல்லாம் நீர்தானையா, என் இசையா மனதெல்லாம் நீர்தானையா. ஆமா, இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, என்ன வந்தாலும் ஆண்டவர், என்ன வந்தாலும் ஆண்டவர். ஏன்னா அந்த அம்மாவுடைய சுச்சுவேஷன் அப்படி இருக்கு. அந்த மாதிரி நினைச்சிருந்தா உலகத்தை பின்னாடி என்ன பண்ணியிருக்கலாம். சகோதரா சகோதரி, உங்களை பார்த்து அன்பா சொல்றேன், இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்ம என்ன பண்ணுது, இழுக்குது. நம்ம அது பின்னாடி போனோம் அப்படின்னா இப்படிப்பட்ட பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க, நிறைய பேர் செல்ஃபோனுக்கு அடிமையாக, செல்ஃபோன் பின்னாடி. எங்கள் கிராமத்துலலாம் இன்னைக்கு நிறைய பேர் கேம், ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லி அந்த கேமில் விழுந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் தகப்பன் பேச்சை, தாய் பேச்சை கேட்காம இஷ்டமாக வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. சபைக்கு வந்து அப்பா அம்மா பேச்சை கேட்டு ஆண்டவருக்கு பயப்படுறவங்களும் இருக்கிறாங்க. நாம் எந்த நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரூத்துவை போல நீங்க பலனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவரை தவிர, அவரை விட்டு நம்ம தூர போகாம அவரை இன்னும் இன்னும் கிட்ட என்ன பண்ணணும், சேரணும், இன்னும் இன்னும் அவரை பிடிச்சிக்கணும். இந்த ரூத்து நினைச்சிருந்தா போயிருக்கலாம், ஆனா இல்லை, உன் தேவன் தான் என் தேவன். ஒண்ணுமே இல்லாத நிலைமைங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இல்லை, எத்தனை பேருக்கு தெரியும் ரீகன் கோமோஸ், பாஸ்டர் ரீகன் கோமோஸ், எபினேசரே ஆராதனை, இந்த பாட்டு பாடினவர் இல்லை? அவரை பார்த்தீங்கன்னா 2 கையும் வேலை செய்யாது, 2 காலும் வேலை செய்யாது, வீல் சேரில் மட்டும்தான் உட்காருவார். எப்படிப்பட்ட ஒரு நிலைமை யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்திருந்தா எப்படி எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனால் அவர் சொல்றாரு, நீர் தந்த இந்த வாழ்விற்காய்
உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பே. நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். எப்படிப்பட்ட நிலைமை? என்ன நிலைமை? வீல் சேர் தான். ஆனால் அவர் சந்தோஷமாக பாடுறாரு. இன்னைக்கு நமக்கு 10,000 ரூபாய் தேவை இருக்குதுன்னு வச்சுங்களேன். நம்மக்கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்குது. ஒரு 9,000 ரூபாய் நம்மக்கிட்ட இல்லைனாலே நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவரே ஒரு 9,000 ரூபாய் தரலையா ஐயா, ஏன் இந்த நிலைமை எனக்கு அப்படின்னு என்ன பண்ணுறோம்? பேசுகிறோமா இல்லையா? நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறது உண்டு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, நீ தந்த இந்த வாழ்க்கைக்காக உங்களை என்னாலும் ஸ்தோத்தரிக்கிற. அப்போ நீயும் நானும் எவ்வளோ சொல்லணும்? இல்லை, நல்லா இருக்கிறோம், ஏதோ முடிஞ்ச அளவு ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். நம்மெல்லாம் எவ்வளோ சொல்லணும்? அதனால தான் சொல்கிறேன், மறவாமல் நினைப்பவரே நன்றி. நீங்களும் சேர்ந்து பாடுங்க, ஆண்டவர் நல்லவர். ஓகேவா? இந்த ரூத்துடைய நிலைமையை பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் உன் தேவன் தான் என் தேவன். தேவன் அற்புதமே செய்யலை, அதிசயமே செய்யலை, ஆனாலும் நம்புறாங்க, உறுதியாக பிடிச்சிக்கிறாங்க. இதுதான் நம்ம செய்கிற செயல். இதுக்கேற்ற பலனை ஆண்டவர் அங்கே தருகிறார். அல்லேலூயா. உன்னுடைய நிலைமையில எப்படி இருந்தாலும், என்னவா இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும், நீ மரிக்கிற தருவாயில இருந்தாலும், இருக்கிற வரைக்கும் அவர், இல்லைனாலும் அவர் தான். அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நீ போற தெய்வம் தான் எனக்கும் தேவன். என்னவா இருக்கட்டும், எப்படியா இருக்கட்டும், உன் தெய்வம் தான். இந்த செய்கையை ஆண்டவர் பார்க்குறாரு. பிரியமானவங்களே, உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எத்தனை பேர் அப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறாரு, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ருத்துவை போல இருக்கிறோமா, இல்லை ஓர்பாலை போல இருக்கிறோமா? சண்டே எக்ஸ்ட்ரா வந்தால் ஓட்டி 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லுவான். இன்னைக்கு நிறைய பேர் ஓட்டியை பார்த்து போவோமா, இல்லை ஆண்டவர் தான் அப்படின்னு வரோமா? இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருதுன்னு உடனே அடுத்த சண்டே என்ன பண்ணிக்கலாம்? போய்க்கலாம். இதுதான் நம்முடைய நிலைமையாக இருக்குது. ஆனால் ஆண்டவரை பார்த்து ரூத்து சொல்கிறா, ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் தான். ஒன்றுமே இல்லைனாலும் ஆண்டவர் தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி ஆண்டவருக்காக செயல்படுவீங்க அப்படின்னா உங்கள் செய்கைக்கு தக்க பலன் அதுதான். அவன் 1000 ரூபாய் கொடுக்குற நிலைமையில் உங்களை வைக்கிறதே இல்லை. அவன் 1000 ரூபாய் கொடுக்க போகிறான்னு எதிர்பார்க்குற நிலைமையில நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஏந்துகிற கரங்களாய் அல்ல, கொடுக்கிற கரங்களாய் உங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க இன்னும் சத்தமா ஆமென் சொல்லணும், இன்னும் சத்தமா அல்லேலூயா சொல்லணும். ஏன்னா கர்த்தர் நம்ம விசுவாசிக்கிறோம். இன்னும் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆ ஆ 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ வாசிங்க வாசிங்க. ஆ ஆ போதும், நல்லா கவனிங்க. இங்கே நம்ம வாசிச்சோன்னா ரூத்துன்ற சகோதரி தன்னுடைய அப்பா அம்மாவை விட்டுடுறாங்க. அப்பா அம்மாவை விட்டுடுறாங்க, சொந்த ஜனத்தை விட்டுறாங்க, இருந்த இடத்த விட்டுறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்க? நகோமி கூட வந்துடுறாங்க. 2வது காரியம் அவங்க செஞ்ச செயல் எப்படின்னா, விட வேண்டியதை என்ன பண்ணிடணும்? விட்டுடணும். விட வேண்டியதை என்ன பண்ணிடணும்? விட்டுடணும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்னவா இருக்கலாம், இல்லை என்னவா இருக்கலாம், ஏதோ ஒன்று விட முடியாமல் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா விட வேண்டியதை நம்ம ஆண்டவருக்காக விட்டு விடுவோமே, அதுக்கேற்ற பலனை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒன்று, இந்த அம்மா ஆண்டவரை நம்பி ஆண்டவரை தான் தெய்வம் அப்படின்னு உறுதியாக இருக்கிறாங்க. 2வது, விட வேண்டியதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க? விட்டுறாங்க. இன்னைக்கு நமக்கு விட முடியாமல் இருக்கிற நிறைய காரியங்கள் நம்ம பிடிச்சு என்ன பண்ணுது? நம்மளை இழுக்குது. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆனால் இதனால நமக்கு அந்த ஆசீர்வாதம் தடையாக இருக்குது அப்படின்னா அதை இன்னையோடு என்ன பண்ணிடு? விட்டுடு. இன்னையோட என்ன பண்ணிடு?
விட்டுடு. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. பழைய மனுஷனை துரத்தி போட்டேன், புதிய தரிசனம் பெற்றுக்கொண்டேன். பழைய மனுஷனை நம்ம என்ன பண்ணிடணும்? சத்தமா சொல்லுங்களேன், என்ன பண்ணிடணும்? விட்டுடணும். என்னவா இருக்கலாம், இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் நம்ம கிட்ட விட வேண்டியது இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அதை என்ன பண்ணிடலாம்? விட்டுடலாம். நீ ஆசீர்வாதத்தை பெறணும், உன் வாழ்க்கையில் ஆண்டவர் பலன் கொடுக்கணும் அப்படின்னா விட வேண்டியது என்ன பண்ணிடணும்? விட்டுணும். என்னவா இருக்கட்டுமே, அது உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கும் ஆண்டவருக்குரியது. ஒரு நிமிஷம் ஆண்டவர் பாதத்தில், ஆண்டவரே இதை நான் என்ன பண்ணிடுறப்பா? விட்டுறேன். இதை நான் என்ன பண்ணிடுறேன்? விட்டுறேன். புதுசாக மாறணும். எப்படி? புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. பழைய மனுஷனை துரத்தி போட்டேன், புதிய தரிசனம். கையை தட்டி எல்லாரும். பழைய மனுஷனை துரத்தி போட்டேன், புதிய தரிசனம் பெற்றுக்கொண்டேன். வாக்குதத்தம் தந்து விட்டா, வாழ்க்கையை உயர்த்தி விட்டா. வார்த்தையால சொன்னதெல்லாம் கண்களால் காண செய்தா. கையை தட்டி. வாக்குதத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டா. வார்த்தையால சொன்னதெல்லாம் கண்களால் காண செய்தா. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. ஓ புதுசா புத்தம் புதுசா என் உலகம் மாறிடுச்சு. உலகம் மாறிடுச்சு, என் வாழ்க்கை மாறிடுச்சு, என் உலகமே மாறிடுச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் பழசு என்ன பண்ணிடணும்? ஆமாம், அது உங்களுக்குரியது. நீங்கள் ஆண்டவருக்கு சொல்லி, ஆண்டவரே இதில் நான் சரியில்லையா, இதை நான் என்ன பண்ணிடுறேன்? விட்டுறேன். எந்த இடத்துல நம்ம இதை விட்டு விலகிறோமோ அந்த இடத்துல உன் வாழ்க்கையில் வேற ஒரு ஆசீர்வாதத்தை உனக்காக தர விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்சோன் சொல்றான். எப்போ சொல்றான் தெரியுமா? கண்ணு பிடுங்கப்பட்டாச்சு, மாவு ஆட்டுற நிலைமையில சொல்றான். ஐயா நான் செஞ்சது தப்பு தான், இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு பலன் கொடுங்க, இந்த ஒரு தடவை என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க. விட வேண்டியதை விட்டு எப்போ அவன் மன்னிப்பு கேட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தானோ, அவன் முன்னாடி இருந்து அவன் செஞ்சதை காட்டிலும் அந்த ஒரு நாள் அந்த காரியம் பெரியது. நிறைய பேர் விழுந்து போனாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், பெரிய பலனை ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த ஆலயத்தையும் என்ன பண்ணிடுறான்? எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? எல்லாருமே மரிச்சு போகிறாங்க, ஆண்டவருக்கு விரோதமானவங்க. ஓகேவா? ஏன்னா அவன் அந்த இடத்துல விட வேண்டியதை என்ன பண்ணிட்டான்? விட்டுட்டான். ஆமாம், நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி தாங்க நிறைய காரியங்களை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். யோசேப்பு அந்த நேரத்தில் அவன் அந்த இடத்துலேருந்து ஓடி போனதுனால ராஜாவா ஆண்டவர் மாற்றினார் இல்லையா? அந்த இடத்துலேருந்து அவன் ஓடி போனதுனால ராஜாவா ஆண்டவர் மாற்றினார். வேற மாதிரி போயிருந்தா அது வேற மாதிரி போய் முடிஞ்சிருக்கும் இல்லையா? ஆகையினால உங்களுக்கு நான் அன்பாக சொல்கிறது ஒன்று மட்டும்தான். ஒன்று, ஆண்டவருக்குள்ளே உறுதியாயிருங்க. இன்னொன்று, ஆண்டவருக்காக விட வேண்டியதை விட்டுருங்க. இதை நீங்கள் செஞ்சிட்டாலே போலும், உங்களுக்கு செய்கைக்கு தக்க பலன் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு? தரப்போகிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்கள் செய்கைக்கு தக்க பலன் தரப்போகிறாரு? ரூத்துடைய வாழ்க்கையில் வேலைக்காரியாக இருந்த மனுஷிய ஆண்டவர் முதலாளியாக மாற்றினார்னா உன் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலும் செய்ய அவர் வல்லவர், செய்ய வல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? ஆகையினால கர்த்தருக்குள்ள இப்படியா நாம் இருப்போம், கர்த்தர் நிச்சயமா நம்ம ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஏஞ்சி நின்று ஒரு பாட்டு பாடி கர்த்தருக்கென்று காணிக்கை சேகரிப்போம். கர்த்தர் நல்லவர். ஏஞ்சிக்கலாம். நான் வாழ்வதே உங்க கிருபைதான், நான் இருப்பது உங்க தயவினாலதான். எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுங்க கூட சேர்ந்து. நான் வாழ்வதே உங்க கிருபைதான், நான் இருப்பது உங்க தயவினாலதான். நான் வாழ்வதே உங்க கிருபைதான், நான் இருப்பது உங்க தயவினாலதான். என்னை அழைத்தவர் நீரே, நடத்தி செல்வீரே, கரம் பிடித்தவர் நீரே, கரை சேர்ப்பீரே. என்னை அழைத்தவர் நீரே, நடத்தி செல்வீரே,
கரம் பிடித்தவர் நீரே கரை சேர்ப்பீரே. உம்மையே நான் நம்பி வாழ்கிறேன் ஏசையா, உம் கரங்களிலே என்னை தருகிறேன். உம்மையே நான் நம்பி வாழ்கிறேன் ஏசையா, உம் கரங்களிலே என்னை தருகிறேன். நான் வாழ்வதே உங்க கிருபைதான், நான் இருப்பது உங்க தயவினாலதான். நான் வாழ்வதே உங்க கிருபைதான், நான் இருப்பது உங்க தயவினாலதான். என் பாதையெல்லாம் இருளான நேரம், வழி தெரியாமல் தவித்து நின்ற வேலை. என் பாதையெல்லாம் இருளான நேரம், வழி தெரியாமல் தவித்து நின்ற வேலை. நான் பயந்தேனே வாழ்க்கை முடிந்ததென்று, கலங்கி தவித்தேனே யார் உதவுவார் என்று. நான் பயந்தேனே வாழ்க்கை முடிந்ததென்று, கலங்கி தவித்தேனே யார் உதவுவார் என்று. வந்தீரையா என் வாழ்வில் வெளிச்சமாய், தந்தீரையா என் வாழ்வில் நிம்மதியை. வந்தீரையா என் வாழ்வில் வெளிச்சமாய், தந்தீரையா என் வாழ்வில் நிம்மதியை. அழைத்தவர் நீரே என்னை நடத்தி செல்வீரே, கரம் பிடித்தவர் நீரே கரை சேர்ப்பீரே. உம்மையே நான் நம்பி வாழ்கிறேன் ஏசையா, உம் கரங்களிலே என்னை தருகிறேன். உம்மையே நான் நம்பி வாழ்கிறேன் ஏசையா, உம் கரங்களிலே என்னை தருகிறேன். ஒன்றுமே இல்லாமல் இருக்கையிலே இந்த நிலை மாறாதோ என்று நான் நினைக்கையிலே. எல்லாம் கூட சேர்ந்து பாடுங்க. ஒன்றுமே இல்லாமல் இருக்கையிலே இந்த நிலை மாறாதோ என்று நான் நினைக்கையிலே. உம் கிருபை என்னை தேடி வந்ததையா, உம் கிருபை என்னை தேடி வந்ததையா. என் குறைவெல்லாம் நிறைவாக ஆனதையா, என் குறைவெல்லாம் நிறைவாக ஆனதையா. ஒன்றுமே இல்லாமல் இருக்கையிலே இந்த நிலை மாறாதோ என்று நான் நினைக்கையிலே. ஒன்றுமே இல்லாமல் இருக்கையிலே இந்த நிலை மாறாதோ என்று நான் நினைக்கையிலே. உம் கிருபை என்னை தேடி வந்ததையா, சொல்லுங்க. உம் கிருபை என்னை தேடி வந்ததையா, என் குறைவெல்லாம் நிறைவாக ஆனதையா, என் குறைவெல்லாம் நிறைவாக ஆனதையா. என்னை மறவாமல் நினைப்பவரே நன்றி, உமக்கு மனதார சொல்லுவேன் நான் நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க. என்னை மறவாமல் நினைப்பவரே நன்றி, உமக்கு மனதார சொல்லுவேன் நான் நன்றி. நீங்க செய்த நன்மையை மறக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? நீங்க செய்த நன்மையை மறக்க முடியுமா? நன்றி சொல்லி பாடாம இருக்க முடியுமா? என்னை மறவாமல் நினைப்பவரே நன்றி, உமக்கு மனதார சொல்லுவேன் நான் நன்றி. என்னை மறவாமல் நினைப்பவரே நன்றி, உமக்கு மனதார சொல்லுவேன் நான் நன்றி. ஆபத்தோடு நான் தவித்து நிற்கையிலே யார் உதவுவாரோ என்று எதிர்பார்க்கையிலே. ஆபத்தோடு நான் தவித்து நிற்கையிலே யார் உதவுவாரோ என்று எதிர்பார்க்கையிலே. உம் கரம் என்னை தேடி வந்ததையா, உம் கரம் என்னை தேடி வந்ததையா. என் கஷ்டமெல்லாம் காணாமல் போனதையா, என் கஷ்டமெல்லாம் காணாமல் போனதையா. என்னை மறவாமல் நினைப்பவரே நன்றி, உமக்கு மனதார சொல்லுவேன் நான் நன்றி. என்னை மறவாமல் நினைப்பவரே நன்றி, உமக்கு மனதார சொல்லுவேன் நான் நன்றி. உமக்கு மனதார சொல்லுவேன் நான் நன்றி, உமக்கு மனதார சொல்லுவே